ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு அருமையான நாள் இது, கர்த்தருடைய நாள் இது. அது என்னங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு, இன்றைக்கும் கர்த்தருடைய நாள் சொல்லுகிறீங்களே என்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த நாள் தானங்க. அது வெயிலோ மழையோ, அது வருத்தமோ சந்தோஷமோ, அது துக்கமோ மகிழ்ச்சியோ, ஏசாண்டவரோடு செலவிடும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய கிருபைகள் காலை தோறும் புதிதானவைகள். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற பக்தி திங்கக்கிழமை இல்லாவிட்டால் நம்ம பக்தி உண்மையானது அல்லங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று வந்த பிறகு புதிய பலத்தோடு இந்த வீக் முழுவதும், வாரம் முழுவதும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். அவருடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். அதனாலதான் இன்னொரு முறை கர்த்தர் தருகிற வசனத்தோடு இந்த அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு அவசியமான, எங்கள் இருதயத்துக்கு அவசியமான வார்த்தைகளை தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த இரவு நீங்க நிம்மதியா தூங்கினீர்களா? என்னங்க, சரி, பொதுவா நீங்க இரவுகள்ல நிம்மதியாய் நல்லபடியா தூங்குகிறீங்களா? ஆழ்ந்த நித்திரை இருக்கிறதா அல்லது கலக்கத்தோட தூங்குகிறீங்களா? இரவுல 5-6 முறை எழுந்து எழுந்து திரும்ப படுத்துக் கொள்ளுகிற சூழ்நிலை இருக்கா? அல்லது தலையணியிலே பட்டவுடனே நிம்மதியாக தேவன் மீது பாரத்தை போட்டு நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாள் இருக்கும் சொல்லுங்க? பாருங்க, யாருடைய மனது கர்த்தரை பற்றி கொண்டிருக்குமோ அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்ளுவாரு. தூக்கம் நமக்கு அவசியங்க. நம்ம ரெஸ்டோர் ஆவதற்கு நம் சரீரம் அதன் அழுக்குகளிலிருந்து சுத்திகரிக்கப்பட தேவன் அற்புதமாக நம்மை நாமே சுத்திகரிக்க சரீரத்தின் பாகங்கள் எல்லாம் ரெஸ்டோர் ஆகும்படியாய் தூக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு மனிதன் எதையோ யோசித்துக் கொண்டு படுக்கையில படுத்திருப்பாங்க, தவிர புரண்டு கொண்டே இருப்பாங்க. தயவு செய்து நீங்க தூக்கம் வருது என்ற நிலையில தான் படுக்கைக்கு போகணும். அதை விட்டு நீங்க படுத்துக்கொண்டு செல்போன் பார்ப்பதோ டிவி பார்ப்பதோ இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் உங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. அந்த தூக்கத்திலே கூட உங்களுக்கு அனாவசியமான கனவுகள் வரும். தேவனுடைய விஷயங்களையும் வசனத்தையும் தியானித்து தூங்க செல்லுங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்க நல்லா சொல்லுவீங்க, எங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும் என்று உங்களில் யாரும் சொல்லுகிறீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுங்க, நீங்க அனுப்புகிறீங்க இல்லையா? நீங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வாசித்தா எத்தனை விதமான பிரச்சனைகளில் மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று புரிந்து கொண்டு எவ்வளவோ பாரத்தோடு வேதனையோடு நானும் ஜெபிக்கிறேங்க. ஐயோ ஆண்டவரே, எப்படி தாங்கிக் கொள்கிறாங்க இவங்க? எத்தனை விதமான பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், அநேக ஆபத்துகள், ஆக்சிடென்ட்ஸும் மரணங்களும். உண்மையிலேயே அநேக கஷ்டங்கள் இருக்கிறது. இது கஷ்டங்களில் பாடுகளின் உலகம். மனித வாழ்க்கையை முற்களுள்ள பாதை. ஆனால் இது எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் அவரை நம்பினவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. தீமையையும் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாதிருந்தால், நம்முடைய கஷ்டங்களை நாமே கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தால் அது எதுவுமே தீராதுங்க. தீருமா? ஒரு நபர் பாருங்க, அவர் படுக்கையில படுத்திருக்கிறார். அவருக்கு ரொம்பவும் குளிர்கிறதாம். ஐயோ ரொம்ப குளிருதே, ஐயோ ரொம்ப குளிருதே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த குளிரை குற்றம் சாட்டுகிறார் தவிர, எழுந்து அப்படி போனால் அங்கே நல்ல ரகு இருக்கு, நல்ல ஒரு போர்வை இருக்கிறது. அங்கே அதை எடுத்து போர்த்தி கொண்டால் குளிர் நின்று விடும்ல. குளிர் போக வேண்டும் என்பதை விட குளிரும் நேரத்திலே நாம எப்படி பிரிகாஷன் எடுக்க வேண்டும்? நாம வருத்தப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட எழுந்து முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க, நீங்க நிம்மதியா தூங்க முடியும். உண்மைதாங்க, எனக்கு தெரியும்.
என்னுடைய வாழ்க்கையும் எத்தனையோ கண்ணீரால் நிறைந்த இரவுகள் இருக்கிறது. ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு செபித்து இரவெல்லாம் உட்கார்ந்து அழுது கொண்டு என் பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, சபை ஜனங்களின் பிரச்சனைகளுக்காக, விசுவாசிகளின் தேவைகளுக்காக, என்னுடைய சூழ்நிலைக்காக நான் தேவ சமூகத்தில் பறவையைப் போல அழுத நாட்கள், தனிமையை அனுபவித்த நாட்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆண்டவரின் தோளை தட்டி என் ஆண்டவர் என் இருதயத்தை அதை ஆறுதல் படுத்தி என்னை அரவணைத்துக் கொண்டதால் இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு தைரியமாய் சாட்சி சொல்ல முடியும். இங்கே பக்தனாகிய தாவீதின் வாழ்க்கை பார்த்தால் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு பாருங்க. சங்கீதம் 102 7 சங்கீதம் 102. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் நான் இருக்கிறேன். இரவு நேரத்தில் தனிமையாயிருந்து வீட்டின் கூரையின் மீது உட்கார்ந்திருக்கிற, வீட்டின் கூரையின் மீது இருக்கிற குருவியை போல நான் இருக்கிறேன். குருவி ரொம்பவும் சின்னதுங்க. குருவிக்கு நம்மை போன்ற கான்கிரீட் ஹவுசஸ் இருக்காது. குருவி பாருங்க, அது கூடு கட்டி கொள்ளும். ஒரு புயல் வந்தால், ரொம்ப பலத்த மழை வந்தால் அநேக முறை அந்த மரத்தின் மீது இருக்கிற கூடு விழுந்து போய்விடும். அந்த கூட்டில் இருக்கிற சிறு பறவைகள் அல்லது அந்த குருவிகள் பறந்து போய்விடும். ஒரு சில முறை அந்த குருவிகள் தங்கள் ஜோடி குருவிகளை இழந்து போய்விடும். இங்கே ஒரு குருவியை நமக்கு காண்பித்து குருவியோடு ஒப்பிட்டுக் கொண்டு தாவீது தன் சூழ்நிலையை சொல்கிறார். நான் தனிமையானவனாகிவிட்டேன். நான் நேசித்தவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள். எனக்கு நன்மை செய்ய வேண்டியவர்கள் தீமை செய்கிறார்கள். நான் நன்மை செய்தவர்கள் எனக்கு தீங்கு செய்கிறார்கள். நான் நிற்க கூட நிழல் இல்லாதபடிக்கு என்னுடைய நிலைமை இருக்கிறது என்று பசியோடு தவித்த நாட்கள் இருக்கிறது. குகையில ஒளிந்து கொண்ட நாட்கள் இருக்கு தாவீதுக்குள்ள. ஒரு குருவி எப்படியாக பறந்து கொண்டு கூட்டிற்கு வந்தா அங்க கூடு இருக்காது, பிள்ளைங்கள் இல்ல, முட்டைகள் இல்லை, ஜோடி குருவி இல்ல. ஆகவே அந்த கூரையின் மீது உட்கார்ந்து கொண்டு அந்த மழையில அந்த குளிரில தனிமையில உட்கார்ந்து கொண்டு, நீங்க எப்பயாவது குருவியாவது பார்த்திருக்கிறீங்களா? முன்பெல்லாம் குருவிகள் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும். நாம் அரிசியை சுத்தப்படுத்தும் போது அந்த தானியங்களை சாப்பிடுவதற்கு வரும். இப்ப பிளாஸ்டிக் கவர்ல அரிசி வாங்குவதனால அந்த வேலை இல்லாம செய்துட்டாங்க. அந்த அரிசி கூட கிடைக்காத குருவிகள் நம்ம வீட்டை சுற்றி வருவதில்லை. தேவன் அவைகளுக்கு நியமித்த இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. எந்த குருவியும் பட்டினியா இருக்காது. வானத்தில் இருக்கிற தேவன், வானத்து பறவைகளை போஷிக்கிற தேவன். ரேஷன் அவசியம் இல்லை அவர்களுக்கு. நல்ல உணவை அவர் தருவார். ஆனால் குருவி ரொம்ப சிறியதுங்க. ஆனாலும் தேவனின் அன்பு அந்த குருவியின் மேல இருக்கிறது. குருவி ரொம்ப அப்பாவித்தனமானது. யாருக்கும் தீங்கு செய்யாது. தன்னை தான் டிஃபெண்ட் பண்ணிக்கொள்ள எந்த ஆயுதங்களும் அதற்கு கிடையாது. கூர்மையான பற்களோ நகங்களோ கிடையாது. என்னங்க, அது உதவியற்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் தேவனின் பார்வை குருவிகள் மீது இருக்கிறது. நீங்க சொல்லுவீங்க சில நேரம், எனக்கு யாரும் இல்லைங்க, என்னுடைய பெற்றோர் இறந்துட்டாங்க. அநேக வாலிபர்கள் இன்றைக்கு சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா சிறு வயதிலே இறந்துட்டாரு, என்னுடைய அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க, எங்களை டிகிரி வரைக்கும் படிக்க வைத்தாங்க என்று சொல்லும்போது கை நீட்டி அந்த தாயை வணங்கணும்னு தோணும். எவ்வளவு தாய்மார்கள், அதே போல எத்தனை தகப்பன்மார்கள் மனைவி இறந்து போனால் திரும்ப திருமணம் செய்யாமல் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிறாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த தாய் அல்லது அந்த தகப்பனும் கூட வியாதிக்கு ஆளாகி படுக்கையில் விழுந்தால் அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன? எங்கு சென்றாலும் வழி இல்லாத நிலைமையில இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆபத்தின் மீது ஆபத்து வந்து விழுந்து, துக்கத்திற்கு பின்பு துக்கம் வந்து சோர்ந்து போகிறாங்க. உங்களோடு தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் இருக்கிறேன். கூட இல்லாமல் போகலாம், கூட இருக்கிறவங்க இல்லாம இருக்கலாம், நான் இருக்கிறேன். சங்கீதம் 84 ஆண்டவர் சொல்கிறார் 3 உம் பலிபீடத்தின் அண்டையில் குருவிக்கு அடைக்கலம் கிடைத்தது. எங்க போகலாம் நாம? உனக்கு வீடில்லை, வாசல் இல்லை, உனக்கென்று யாரும் இல்லை, உன் மீது யாருக்கும் அக்கறை இல்லை. அநேகர் உன்னை சுற்றி இருந்தால் உன்னை கண்டுகொள்வதோ உன்னை நேசிப்பதோ இல்லை
என்று வருத்தப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருப்பதனால பிரயோஜனம் இல்லைங்க. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் பலிபீடத்தின் அண்டையிலே குருவிக்கும் அடைக்கலம் உண்டு. நீ எவ்வளவு சாமானியனாய் சாதாரணமானவனானாலும், யாரும் உன்னை அடையாளம் காண முடியாத நிலைமையில நீ இருந்தாலும், உன்னை அவர் எவ்வளவோ நேசிக்கிறார். உனக்கு எந்த தீங்கும் அவருடைய சித்தம் இல்லாமல் நடக்காது என்று நம்பினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷத்திலே பாருங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 10:29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவோ? ஒரு காசுக்கு 2 குருவிகளை விற்கிறார்கள் அல்லவோ? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அவ்வளவு மலிவான குருவிகள். ஒரு காசுக்கு 2 குருவிகள். அப்படி என்றால் ஒரு 10 பைசாக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிற அவ்வளவு குறைவான அமௌண்ட். அப்போ ஆயினும் கூட அவ்வளவு சிறிய குருவியின் மீது கூட அவர் பார்வையை வைத்திருக்கிறார். ஆகவே பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில விழாது. உன் வாழ்க்கையில என்ன நடந்ததென்று நீ கவலைப்படுகிறாயோ அது தேவனுக்கு தெரியும். காரணங்கள் அநேகமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறியாமல் எதுவும் நடக்காது. உனக்கு எது நடந்தாலும் அதை உனக்கு நன்மையாக மாற்ற ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார். குருவிகள் மீது பார்வை வைக்கும் ஆண்டவர் நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் அல்லவோ? நீங்க பயப்படாதிருங்கள். உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தலைமுடியை எண்ண தொடங்கினால் முடியுமா சொல்லுங்க? எண்ணி முடிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். ஒன்றாகிலும் அவர் சித்தம் இல்லாமல் விழாது. அதே போல லூக்காவில சொல்லியிருக்கிறார் பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம். திருப்புங்க. லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவோ? என்னங்க, 5 குருவிகள் 2 காசுக்கு விற்கப்படுகிறது அல்லவோ? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. 5 குருவிகளையும் அவர் அறிவார். 5ம் ஒரே போல இருக்கும். நாம பார்க்க அவைகளுக்கு பேர் இருக்காது நம்மை போல். ஆனால் ஆண்டவருக்கு ஒவ்வொரு குருவியும் தெரியுமாம். ஒவ்வொரு பலவீனமும் தெரியும். நீங்கள் குருவிகளை விட விசேஷித்தவர்கள் அல்லவோ? வானத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? வானத்து பறவைகள் மீது அக்கறை உள்ள தேவனுக்கு உங்கள் மீது அக்கறை இல்லையா? வானத்து பறவைகளுக்கு அடைக்கலம் தரும் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்க மாட்டாரா? அவர் மீது விசுவாசம் வைங்க. சோர்ந்து போகாதீங்க. எனக்கு யாரும் இல்லை என்று உங்களை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீங்க. என்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். எனக்காக உயிரை தந்த ஆண்டவர் இருக்கிறார். என்னை ரத்தம் கொடுத்து வாங்கிய இயேசு இருக்கிறார். அவரை நோக்கி நான் கூப்பிட்டால், அவர் பாத தண்டைக்கு நான் சென்றால், அவர் பலிபீட நிழலில் நான் தங்கியிருப்பேன் என்று அவர் சாட்சியாய் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. சோர்ந்து போகாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனா இருக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர் உன் கணவரா இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. உன்னை போஷித்து பராமரித்து உன் துக்கத்திலிருந்து உன் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்க ஐஸ்வர்யவானாயிருந்த அவர் ஏழையானார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து நமக்கு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷத்தையும் தருவதற்காக அவர் சிலுவையில பலியானாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை எங்கள் தனிமையில நாங்கள் அழுது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர, கவலையோடு வேதனையோடு இன்னும் அழிந்து போகிறோமே தவிர, அப்பா, எங்கள் கவலையெல்லாம் உம்மீது போட்டுவிட்டால் எங்கள் மீது அக்கறையுள்ள தேவன் இருக்கிறார் என்று, எங்களை குறித்து யோசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று, என் பிதாவின் சித்தம் இல்லாமல் எனக்கு எந்த தீங்கும் நடக்காதென்று, என் பிதா என்னை மறக்க மாட்டார், கைவிடார் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எத்தனையோ முறை எங்களை நாங்கள் பார்த்து கொண்டு துக்கப்படும் நேரத்திலே உம்மை நோக்கி பார்த்து ஆறுதல் அடைவதற்கு, உம்முடைய பாதுகாப்பு நிமித்தம் உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய அன்பின் நிமித்தம் அப்பா உம்மை ஆராதிப்பதற்கு, நீர் எங்களை போஷிக்கிறதின் நிமித்தம் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்கு உம்மீது நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்தரலும்.
யார் யார் எந்த வேதனையில் இருக்கிறாங்களோ, எந்த தனிமையில இருக்கிறார்களோ, வேலை கிடைக்காமலப்பா, பிரியமானவர்களை இழப்பதன் மூலமப்பா, வியாதிகளுக்கு உட்பட்டு படுக்கையின் மீது இருந்து தனிமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்றும் காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. உன் மீது நம்பிக்கை வைத்து சுகத்தை பெற்று ஆறுதல் அடைந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்க பாரங்களை எல்லாம் நாங்க பார்க்கிறோம், அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உங்க பாரங்களை கர்த்தருக்கு முன்பு வைத்து ஜெபிக்கும் போது அவைகளுக்கு தேவையான சரியான பதில்களோடு கூடிய தேவ செய்தியை தேவன் தரும்போது உங்களிடத்தில் அவர்களை கொண்டு வருகிறோம். விசுவாசம் வைங்க, ஆண்டவர் மீது நன்மைகளை பெறுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க.